அண்ணன் சீமானே என்ன சொன்னார்? அம்பேத்கர் எப்படியோ அப்படித்தான் எங்களுக்கு பெரியார். 2 பேரும் எங்களுடைய வழிகாட்டிகள்னார். அப்ப எப்படி அவருக்கு அந்த அப்ப படிக்கல. போன வாரம் வரைக்கும் இல்ல நான் சொல்றது இந்த பேசுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஊடகத்துல மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு கொடுத்த பேட்டி, அந்த கடைசி பேட்டியில கூட அவர் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அவர் தான் 2 பேரையும் சமதட்டில் வச்சு தான் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இன்னைக்கு அப்படி திடீர்னு மாறுகிறார்கள் என்றால் அப்போ அதுக்கு வேற காரணம் இருக்க முடியும். இந்த முரண்பாடுகளோ இந்த பிரச்சனைகளோ காரணம் கிடையாது. அப்புறம் பெரியார் நமக்கு என்ன இம்பேக்ட், இப்போ நமக்குள்ள அவர் ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க கணிதராஜா. இப்போ நம்ம தலைமுறை தான் முழுமையாக கல்வி அடையக்கூடிய தலைமுறை. இப்போ எந்த அரங்கத்தில் போனாலும் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் கை தூக்குங்க அப்படின்னா முழுமையாக அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு கை தூக்க முடியும். உங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோரை பார்த்து கேட்டால் முழுமையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் கை தூக்குறாங்க. ஆமாம், எங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஜென்ரேஷனில் ஒரு காட்சியை பார்க்குறோம். முழுமையாக பிள்ளைகள் படிக்கிறார்கள், முழுமையாக என் பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கை தூக்கி உறுதிப்படுத்துகிறார்கள். இதுவே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரங்கத்தில் கூடிய மக்கள்கிட்ட போய் பிள்ளைகள்லாம் படிக்கிறீங்களான்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்கியிருப்பாங்க? பெற்றோர்லாம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவாங்க? அப்போ நம்முடைய தாயும் தந்தையும் படிக்கலை, தாத்தா பாட்டி படிக்கலை, நமக்கு முன்னால் யாருமே படிக்கலை. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நிலைமை.